ஆசி தந்து புனிதம் செய்தார். உழைப்பின் பின் ஓய்வும் உண்டு, அமைதியில் இறைவன் உண்டு. ஏழாம் நாள் ஓர் வரம் ஆனது, மனிதர்க்கு ஓர் பாடம் ஆனது. இறைவனின் அன்பின் ஓய்வு. ஆசி ஆசி மனிதர்க்கு தந்த ஆசி. படைப்பின் உச்சம் மனிதன், அன்பின் தொடக்கம் குடும்பம். மனிதன் படைப்பு மழை பொழியாத வறண்டலம், பண்படுத்த யாரும் இல்லை. மூடுபனி நிலம் நனைக்க களிமண்ணால் மனிதன் உருவானான். நாசிகளில் உயிரும் மூச்சூதி, ஜீவன் கொண்ட மனிதன் நானான். ஏதேன் தோட்டம் கிழக்கினிலே, அங்கே மனிதனை வைத்தார் தான். தேவன் தோட்டம், கண்ணுக்கு அழகான மரங்கள் எல்லாம், உண்பதற்கு இனிமையான கனிகள். வாழ்வின் மரம் நடுவினிலே, அறிவின் மரம் ஒன்றே. எல்லாம் உண்ணலாம் என்றார் இறைவன், ஒரு மரத்தை மட்டும் விலக்கினார். அதன் கனியை உண்டானாலில் நிச்சயம் சாவா என்றார். ஓய்வு ஓய்வு மறைவனில் அன்பென்னும் ஓய்வு. ஆசி ஆசி மனிதர்க்கு தந்த ஆசி. கட்டளை அன்பில் பிறந்தது, பாதுகாப்பாய் அமைந்தது. தனிமையும் துணையும், விலங்குகளையும் பறவைகளையும் பெயரிட மனிதன் அழைக்கப்பட்டான். ஆனால் தன் மனதுக்கேற்ற ஒரு துணையை காணவில்லைதான். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்றார் இறைவன். அவனுக்கேற்ற தகுந்த துணையை உருவாக்குவேன்றார் அவன். ஆழ்ந்த உறக்கத்தில் மனிதன் விழா எலும்பு ஒன்றை எடுத்தார். எலும்பில் எலும்பாய், சதையில் சதையாய், பெண்ணை உருவாக்கி அழைத்தார். இதோ எலும்பின் எலும்பு, என் மாம்சத்தின் சதை என்றார். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் பெண் என அழைக்கப்படுவார் என்றார். தந்தையை
தடையின்றி இருந்தாரும் வெக்கம் எயிலா தூய மனம் ஏதேன் தோட்டத்தில் தொடங்கியது மனித குலத்தின் புனித பயணம். அன்பின் தொடக்கம் இறைவனின் திட்டம். Thanks for watching your Vinarasu channel. Please like and subscribe.